ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். 50 கோடி ரூபாய் சம்பளத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு வில்லனாக பேன் இந்தியா படத்தில் நடிக்கிறார் சீமான். திரையுலகில் கசியும் தகவல்கள். இது குறித்து தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 16 ஆண்டுகளாக கத்தி கதறி தமிழ் தேசியத்தை தமிழ்நாடு முழுவதும் சீமான் அவர்கள் சென்று சேர்த்து 1, 4, 7, 8 அப்படின்ட்டு தமிழ் தேசியத்துக்கான வாக்குகளை சிறுக சிறுக சேர்த்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருந்தாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஆனா யாரும் எதிர்பாராத விதமாக கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகள்ல ஆட்சியை பிடித்தது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை 8% 4% நடிகர் விஜய் அவர்கள் குறைத்துட்டு போயிட்டாரு. இந்த சூழல்ல தான் கடந்த 16 ஆண்டுகளாக அரசியலுக்காகவே தன்னுடைய திரையுலக வாழ்வை தியாகம் செய்துட்டு இருந்த சீமான் அவர்கள் இப்ப தொடர்ச்சியாக பல படங்கள்ல கமிட் ஆயிட்டு வர்றாரு. ரொம்ப முக்கியமா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய சியோன் திரைப்படமா இருக்கட்டும், சுசீந்திரன் இயக்கத்துல ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற திரைப்படமா இருக்கட்டும், தொடர்ந்து முன்னணி கதாபாத்திரங்களில் கமிட் ஆகி வரக்கூடிய சீமான் அவர்கள் ஜிம்ல போய் கடுமையாக உடற்பயிற்சி செய்து கட்டுமஸ்தான ஒரு உடலையும் மாத்திட்டு வர்றாரு. சொல்ல போனா ஹாலிவுட் ஹீரோக்களுக்கு இணையாக அர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டலோனுக்கு இணையான ஒரு கட்டுடலை 60 வயதிலும் சீமான் அவர்கள் மெருகேற்றி வருவது அப்படிங்கிறது திரைத்துறையில் மிகப்பெரிய அளவு அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அதுக்கு மிக முக்கிய காரணமாக திரைத்துறையை சேர்ந்த ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்வது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து நடிக்க இருக்கக்கூடிய திரைப்படத்தில் சீமான் அவர்கள் வில்லனாக களமிறங்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகும். அப்படி உருவாகும் போது நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு 50 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. என்னதான் அரசியல் ரீதியாக மேடை போட்டு தமிழ் தேசிய கருத்தியலை மக்கள் மத்தியில சீமான் அவர்கள் தொண்டு தனிவத்தை கத்தி கொண்டு போய் சேர்த்திருந்தாலும், திரையில் நடித்தா போதும் நாங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கிறோங்கிற ரேஞ்சில தமிழ்நாடு மக்கள் திரையில் இருந்தே தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சூழல்ல சீமான் அவர்கள் மீண்டும் திரைக்கே சென்று அதன் மூலமாக ஒரு ஆதரவை திரட்டி அரசியலுக்குள் மீண்டும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவார் அப்படிங்கறதுதான் தம்பிகளுடைய கூச்சமா இருக்கு. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து சீமான் அவர்கள் திரைப்படங்கள்ல நடித்துக் கொண்டே வரக்கூடிய அம்பாசமுத்திரம் தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிடுவார் அப்படிங்கறதுதான் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. எது எப்படியோ சீமான் மாதிரியான தமிழர்னு பேசக்கூடிய ஒரு தலைவர் இனி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போவது அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு விடயம். ஆனா அவருக்கு பிடித்த திரைத்துறையில் அவர் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வரக்கூடிய நாட்களில் அடைய இருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திதான். நன்றி, வணக்கம்.